சிலட்னு இருக்குது. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் பாருங்கள். அமௌண்ட் சாக்லேட் போடுறேன். இது என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து யூஸ் பாருங்கள், கார்போஹைட்ரேட்டு, சுகரு, 25% சோடியம். நம்ம சொன்ன மாதிரி இந்த சோடியமையும் இதையும் வச்சு தாங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. மொத்தமுமே நம்ம விற்றது இந்த சோடியமும் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் அப்புறம் வந்து சால்ட்டு, சோடியம் தான் சால்ட்டு, சுகர் இதெல்லாம் தான் கெடுது. இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் கூட எதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பதப்படுத்தும் போது அது உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சிக்கமாக பாருங்கள். மறுபடியும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சுகர் ஆட் பண்ணலன்னு போட்டிருக்கோம். பட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சோடியம் இருக்குது. ஸோ இதனால் என்ன நலன் இருக்குது நன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தாங்க நீங்கள் வாங்கணும். ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். லட்டு நல்லா இருக்குன்னா அவ்வளோ சால்ட்டு, சுகர். இதில் என்ன சால்ட் இருக்குமா தெரியல, கண்டிப்பாக சுகர் அளவு அதிகமான பாருங்கள். டோட்டல் சுகரு 51.8 கிராமா, 100 கிராம் சர்விங்கில் 51% சுகர். டயட்ரி ஃபைபர் கொஞ்சம் நல்ல விஷயம், ஆனால் 85% சோடியம். அப்போ சோடியம்ங்கிற விஷத்தன்மை இல்லை